மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரியில வந்து தமிழ் மொழியை பிரச்சாரம் படுத்தணும்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து தமிழக அரசு தெரிவிச்சிருக்காரு. தமிழர் கலைஞர் காலத்துல தான் பண்ணி முடிச்சாச்சுங்க. அவருக்குமே நம்மளுடைய வரலாறு தெரியல. அதான் நான் அவரை வச்சு நான் பரிதாபம் படுறேன். நான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர் கேட்ட மாதிரி தான் இன்னும் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட்டோட சென்டிமெண்ட்டே இன்னும் தெரியாம இருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். நம்முடைய மொழிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு உயிரா பாக்குறோம் அப்படிங்கிறது வந்து இன்னும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கல. அதனாலதான் இன்னைக்கு அவங்க இயக்கத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து சந்தான பாரதிக்கும் அமித்ஷா அவர்களுக்குமே இன்னைக்கு வித்தியாசம் தெரியாம போஸ்ட் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருமொழி கொள்கைன்னா என்னன்னு தெரிய போகுதா, மும்மொழி கொள்கைன்னா என்னன்னு தெரிய போகுதா, அந்த மாதிரியான ஏதோ கண்முட்டாரமா நாங்க சொல்றதை நீங்க செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையை தான் செய்யறாங்க. நீங்க உங்கள்கிட்ட கேட்கறாங்க ஒத்திசைவு அப்படின்னா என்ன? ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் இருக்கு, நீங்களே வந்து இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு பிசினஸ் பண்ணா 2 பேரும் உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். பேரு ஒத்திசைவு பட்டியல். நாம கேட்கறது எங்க எப்படியாச்சும் மாநில பட்டியலில் கொடுத்துருங்க, இந்த மாதிரி தொந்தரவு வருங்கிறதுக்காக தான் என்னைக்காச்சும் எங்களுக்கு மாநில பட்டியலில் கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம் எங்க பிள்ளைங்கள அப்படின்னு நாங்க சொல்றோம். இல்ல ஒத்திசைவு பட்டியல் அப்படின்னு சொன்னாங்க, அப்போ அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுங்க அப்படிங்கிறோம். NEP 2020 அந்த ஃப்ரேம் பண்ணும்போது யாராவது இந்த தமிழ்நாட்டை சார்ந்து இல்லை ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு எஜுகேஷன் சார்ந்து யாராச்சும் ஒருத்தவங்க கூப்பிட்டு ஃப்ரேம் பண்ணாங்களா? எல்லாமே அவங்களாவே முடிவு செஞ்சு இது முழுக்க இது ஃபார்ம் ஆகிற டயத்துல முத்தமிழர் கலைஞர் என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு கல்வியாளரே இல்லாம எப்படி ஒரு NEP 2020ங்கிற பேர்ல தேசிய கல்விக் கொள்கையை வந்து நீங்க எப்படி நீங்க உருவாக்க போறீங்க? ஒரு கல்வியாளரே இல்லாமல் உருவாக்கப்படுகிறது எப்படி இருக்குது என்று சொன்னால் கடிகாரத்தில் இருக்கின்ற முல்லை பின்னோக்கி இழுத்து வைப்பது போன்று இருக்கின்றது என்று அவர் சொன்னார். இன்னைக்கு அவருடைய மகனாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நீ 2000 கோடி நீ கொடுக்குறேன்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன் என்று சொன்னா ஒட்டுமொத்தமா என் தமிழ் இனத்தை என் தமிழ் சமுதாயத்தை 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நான் அழைத்து செல்கிறேன். அந்த பாவத்தை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். அது 10,000 கோடியா இருந்தாலும் சரி, கொள்கையை விட்டு நாங்க எங்களுக்கு பணம் தேவையில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறோம். சார், மும்மொழி கொள்கையை திசை திருப்பதற்காகவே வந்து தொகுதி பரிசீலனை பத்தி பேசுறாங்க திமுக. இல்லை, ரெண்டுமே தான். மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற மொழி போர், நம்முடைய உரிமை பிரச்சனையாக இருக்கின்ற டீலிமிட்டேஷன் ரெண்டுமே தான் சொல்லியிருக்காங்க எடுத்து. அதனாலதான் சொல்லும் பொழுது இதுல யாரும் அரசியல் பார்க்காதீங்க. நீங்க உங்களோட கட்சியின் பெயரால் கொள்கையின் பெயரால் கொண்ட தலைவர்கள் பெயரால் நீங்க மாறுபட்டு இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டோட பிரச்சனை என்று வரும்பொழுது நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்ற உயிர் பிரச்சனை உரிமை பிரச்சனை என்று முதலமைச்சர் சொல்லிதான் அந்த அழைப்பு எடுக்கும் பொழுது தயவுசெய்து ஈகோ பார்க்காதீங்க. இவர் கூப்பிட்டு நான் என்ன வரும்னு நினைக்காதீங்க. தனிப்பட்ட MK ஸ்டாலினுக்காக நான் கூப்பிடல, நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நான் கூப்பிடுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வர சொன்னாங்க. அது யார் யாரெல்லாம் வந்தாங்க யார் யாரெல்லாம் வரல அப்படிங்கறதே ஒட்டுமொத்த தமிழ் இனமும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி கையெழுத்து வாங்குறாங்க, பள்ளி வாசல்கள்லயே மாணவர்களுக்கு விடுப்பாமலே இருக்கிறாங்க, பிஸ்கெட்டை கொடுத்து கையெழுத்து இயக்கத்துல கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட சொல்றதா குற்றச்சாட்டு இருந்திருக்கு. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இது தொடர்பான நடவடிக்கை கண்டிப்பாக இன்னைக்கு கூட நான் திருவள்ளூர் மாவட்டத்துல பத்திரிகை நண்பர்களை பார்த்து சொல்லும் பொழுது இந்த மாதிரி நீ வந்து உள்ளபடியே நீ கையெழுத்தின் உண்மையா நீ வாங்கணும்னு நினைச்சா வீடு வீடா போனீங்க. நீ உன்னோட சோம்பேறி தினத்துக்கு எங்கேயாச்சும் நின்றுக்கிட்டு அதை படம் எடுத்து போட்டு இதே வேலை, படம் பிடிச்சி போடுறது, அதை எடிட் பண்ணி போடுறது, இப்படி படம் காட்டுறதை மட்டுமே பிஜேபி வந்து செஞ்சுட்டு இருக்கிறது இல்லை. இன்னைக்கு எங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க யாராச்சும் சொல்லுங்க, மனசாட்சியோடு நான் கேட்கறேன். நான் ஸ்கூலுக்கு அவங்க பாட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போற பிள்ளைங்கள கையை பிடிச்சி இழுத்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றது, பிஸ்கட் தரேன் கையெழுத்து போடுன்னு சொல்றது, வாடா கையெழுத்து போட்டு போடா அப்படின்னு என்னது மிரட்டுற தோணி எங்க பிள்ளைங்களை. உனக்கு உள்ளபடியே உனக்கு உள்ளார்ந்து நீ அப்படி வாங்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா வீடு வீடா போனீங்க. அப்ப வீடு வீடா போய் கையெழுத்து வாங்குறதையும் உங்க நிர்வாகிகள் இல்லை, உனக்கான ஆபீஸ் பேரர்ஸ் இல்லைங்கிறத போது ஏன் பள்ளிக்கூடத்து வாசல் இந்த மாதிரி செய்யறங்கிறத நான் மிக கண்டனத்தோடு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக. அதனாலதான் இன்னைக்கு நாங்க எங்களுடைய இது சார்ந்து எங்களுடைய பெட்ரோல் ஆசிரியர் கழகத்தை சார்ந்துகிட்ட புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. மிக விரைவாக இதற்கெல்லாம் யார் காரணமா இருக்கிறதோ அவங்க மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். மிக விரைவாக அது வந்துருங்க.